உங்களுக்காக எல்லாம் சட்டத்தை மாற்ற முடியாது. ஆனால் பணக்காரங்களுக்காக சட்டத்தை மாற்றலாம், அப்படிதானே? நான் விளையாடுறீங்களாடா? மரியாதை. உனக்கெல்லாம் எதுக்கியா பெரிய மனுஷங்க பண்ற பிசினஸ்? ஊருக்கு போய் மாடு மேய்க்கிற வேலையை பாக்க. என்ன ஏய் உடனே கந்தூரி போட்டு போறது பாத்தியாரையா தேரப்படம் படம் போட்டு காமிச்சாங்க வயல கிறுக்கு பிடிச்சாங்க. எசுக்கு நாம தான் மாட்டு போனோம், அவங்களால பறக்கட்டுமேயா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு போலன் தமிழன். நான் உங்கள் கார்த்திக். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லாவே இருக்கேன். வீடியோ போட்டு கொஞ்சம் ரொம்ப நாளாக இருந்திருக்கும். ஏன்னா போடுற அளவுக்கான இன்ஃபர்மேஷன் அந்த மாதிரி எதுவும் நல்ல விஷயங்கள் யூரோப்பை பற்றி போலந்தினை பற்றின இன்ஃபர்மேஷன் கிடைக்கல. அதனால தான் போடலை. அதுவும் இல்லாமல் நம்ம வேலைகள் கொஞ்சம் வேறு இடத்துக்கு போயிட்டு வேலை பார்த்துட்டு நம்ம ட்ராவல்லையே டைம் சரியாக போனதுனால நம்ம வீடியோ வந்து தொடர்ச்சியாக போட முடியலை. ஃபாலோ பண்ணுற எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்திருக்கும். நான் கார்த்தி போலந்தில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் முழு நேரமாக அந்த யூடியூப் இந்த மாதிரி பண்ணுறது கிடையாது. உங்களில் ஒருத்தர் நாங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கு இடையில் எங்களுக்கு இருக்கிற அனுபவங்கள், கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்கள்லாம் நாங்கள் வீடியோவாக போட்டுக்கிட்டு இருக்கோம். புதுசாக இருக்கிறவங்களுக்காக தான் ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனோம் அப்படின்னா, ஒரு ஷார்ட்ஸில் நம்ம ஆல்ரெடி 7-8 பேருக்கு மேலே நம்ம வீசா வந்து உதவி பண்ணியிருக்கோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சொந்தக்காரங்க, அந்த மாதிரியெல்லாம். அதில் இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தருக்கு வெல்டருக்கு வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 1 இயர் பிஃபோராக நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதை பார்த்துட்டு ஆனால் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்ரோச் பண்ணியிருந்தார். அவருக்கு நம்ம கம்பெனியில் பேசி டாக்குமெண்ட்லாம் வாங்கி பண்ணி கொடுத்துருந்தோம். அதுக்கான பேமெண்ட்டும் அவர் கொடுத்துருந்தாரு. அவர் இந்த மாதிரி கல்ஃபு போங்க பிரதர், அங்கே வந்து விசா ரேஷியோ நல்லா இருக்குது, இப்போ இந்தியாவில் விசா ரேஷியோ கம்மியாக இருக்குது, அப்பாயின்மெண்ட்டும் ப்ராப்ளமாக இருக்குன்னு சொன்னதுனால அவர் கல்ஃப் கண்ட்ரீஸில் போய் வெயிட் பண்ணார். அங்கேயும் அப்பாயின்மெண்ட் கிடைக்கல. அப்புறம் திரும்பவும் இந்தியாவில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருந்தார். 1 இயர் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. இப்போ அவருக்கு வந்து விசா வந்து கிடச்சிருந்தது. அவருடைய சந்தோஷமான அனுபவத்தையே அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. அதையும் நான் அந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். இப்போ இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, அந்த கம்பெனி அந்த டைமில் நிறைய பேர் இந்த மாதிரி டாக்குமெண்ட் வாங்கிட்டு எங்ககிட்ட வந்து வேலை பார்க்கல, அதனால நான் இனிமேல் டாக்குமெண்ட்டை நான் ப்ரொவைட் பண்ண மாட்டேன். உங்களுடைய கேண்டிடேட் நீங்கள் ஹெல்ப் பண்ணுற யாராவது ஒருத்தர் எங்ககிட்ட வந்து விசா வாங்கிட்டு வந்து வேலை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக நான் மேற்கொண்டு நீங்கள் கொடுக்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் கேண்டிடேட்டுக்கு நான் வந்து டாக்குமெண்ட் ப்ரொவைட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த கம்பெனி போலந்தில் இருக்குது ரொம்ப வருஷமாக. இவங்களுடைய டாக்குமெண்ட்டுக்கு கண்டிப்பாக விசா கிடைக்கிறதுக்கு நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுக்கு ப்ரொஃபஷனல் வெல்டராக இருக்கணும். பிரதர், நான் எனக்கு அந்த மாதிரி வேலையெல்லாம் தெரியாது, அப்ளை பண்ணுறதுக்காக நான் சும்மா வெல்டிங் கற்றுக்கிட்டு வரேன் அப்படின்லாம் சொல்லிட்டு தயவு செய்து வராதிங்க. இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கான முக்கிய காரணம் இன்னொன்று என்ன அப்படின்னா, இவங்க ப்ரொஃபஷனல் வெல்டர்ஸு, ஃபிட்டர்ஸு ஹையர் பண்ணுறதுக்கு முன் வந்திருக்காங்க. அதுக்கு இந்த பழனி பாண்டித்துறை அப்படின்ற ஒரு விசா வாங்கி அதை நாங்கள் கம்பெனிக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருந்தோம். ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுல நாங்கள் முன் வரோம் அப்படின்னு சொன்னதுனால, ப்ரொஃபஷனல் வெல்டர்ஸ், ஃபிட்டர்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நம்ம இப்போ முன்னெல்லாம் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்தேன். அதில் நம்ம வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோங்கிறது தெரியாமல் ஓவராக மெசேஜ் பண்ணுறதா இருக்கட்டும், கால் பண்ணுறதா இருக்கட்டும், டைமிங் தெரியாமல் அந்த மாதிரிலாம் நிறைய பேர் டிஸ்டர்ப் பண்ணதுனால தான் இப்போ நான் நம்பர் கொடுக்குறதில்ல. இப்போ இந்த கார்னரில் போலந்து தமிழன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாவிலையும் நம்ம ஆக்டிவாக இருக்கோம். அதே மாதிரி கமெண்ட் பண்ணாலும் நாங்கள் உடனே வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். ஃபேஸ்புக்லேயும் நாங்கள் ஆக்டிவாக இருக்கோம். யாராவது நீங்கள் எலிஜிபிள் இருக்கிறீங்க, ப்ரொஃபஷனலாக வெல்டர், ஃபிட்டர், அது ரிலேட்டடாக படிச்சிருந்துருக்கணும், அது ரிலேட்டடாக சர்டிஃபிகேட் இருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், கல்ஃப் அனுபவம் இருந்தால் இன்னும் பெட்ரு. இது ரிலேட்டடாக யாராவது இருந்தீங்கன்னா வாங்க, இந்த கம்பெனி ஹையர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. இவர் இப்போ 23 நம்ம பழனி பாண்டித்துறை வந்து போலந்துக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு இன்னமும் அவருடைய வேலைகளை பற்றியெல்லாம் நிறைய அனுபவங்களை நம்ம கூட ஷேர் பண்ண காத்துட்ருக்காரு. கங்க்ராச்சுலேஷன் பிரதர். நம்ம ஷார்ட்ஸ்லேயும் ஆல்ரெடி உங்களுக்கு நான் வெல்கம் பண்ணியிருந்தேன், வெல்கம் டு யூரோப் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ இருக்கிற நிலைமையில் 5 லட்சம் 6 லட்சம் கொடுத்தா தான் நீங்கள் யூரோப்புக்குள்ளே வர முடியும். அப்படியே நீங்கள் கொடுத்தாலும் கூட வீசா வந்து அதிக அளவில் மறுக்கப்படுது. அதனால் அன்ஸ்கில்டாக இருக்கிறவங்க மோஸ்ட்லி யூரோப்புக்கு ட்ரை பண்ணாதீங்க. நான் செங்கன் ட்ரை பண்ணுங்கள். அல்பேனியா, மெக்கடோனியா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கண்ட்ரீஸ் இருக்குது. முடிஞ்சால் அதை நான் ஒரு வீடியோவாக போடுறேன். இப்போ ஸ்கில்டு இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த கம்பெனியை ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கோங்க. மிக குறைந்த விலையில் 1.5 லேக்குள்ளே இங்கே போலந்துக்கு வர போகிறாரு. ஆல்ரெடி ஒரு ட்ரக் டிரைவர் ஒரு 80,000 இங்கே வந்து சொல்லிட்டு போட்டிருந்தோம். இப்போ அதிகமாக ட்ரக் டிரைவர்ஸ் கூட ரிஜெக்ட் ஆகுது. ஆனால் இப்போ ஃபிட்டர்ஸ், வெல்டர்ஸுக்கு நல்ல ஒரு வேகன்சி இங்கே அவைலபிளாக இருக்குது. யாராவது எலிஜிபிள் இருக்கீங்க, ப்ரொஃபஷனல் வெல்டர்ஸ், ஃபிட்டர்ஸ், புரிஞ்சுக்கோங்க. இதை நாங்கள் பிஸ்னஸ் நோக்கத்தோடு பண்ண கிடையாது. அந்த கம்பெனியில் வேலை பார்க்கணும், அது ரிலேட்டடாக அனுபவங்கள் இருக்கிறவங்க மட்டும் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். அவருடைய அனுபவங்களை பழனித்துறை எப்படியெல்லாம் நம்ம கூட அப்ளை பண்ணார், எப்படியெல்லாம் விசா வாங்கினாருங்கிறத பகிர்ந்துருக்காரு. நம்ம அதை போடுவோம். அதே மாதிரி இன்னொரு சின்ன இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ண நினைக்கிறேன். கல்ஃப் கண்ட்ரீஸில் ஒரு யூடியூபர் இருக்கார். அவர்கிட்ட இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். அதுக்கான வீடியோ நம்ம போட்டிருக்கோம் பிரதர். நீங்களாவே இண்டிவிஜுவலாக எம்பசி அப்பாயின்மெண்ட்டுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அங்கே இருக்கிற ஒரு யூடியூபரை நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன். அவர் பண்ணி கொடுத்ததெல்லாம் பிரச்சனை இல்லை, அதுக்கான பேமெண்ட்டும் அவர் வாங்கிட்டார். என்ன ஆச்சு அப்படின்னா, நம்ம டாக்குமெண்ட் கொடுத்து அவர் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு மட்டும்தான் ஹெல்ப் பண்ணார். விசா வாங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாருன்னா, இவரை பேச வச்சு அதை ஒரு வீடியோ எடுத்து உடனே யூடியூப்பில் போட்டுறதா இருக்கட்டும், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி வெல்டருக்கு நாங்கள் ஹையர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே திருப்பி விட்டுட்டாங்க. ஏஜென்சிகள் எல்லாருமே
விசா வந்து அவங்களுக்குள்ள ஃபார்வர்ட் ஆகும், மாற்றி மாற்றி அனுப்பிக்குவாங்க. இது வந்து தொழில் நோக்கத்தில் நடக்கக்கூடிய போட்டி. அவருக்கு அதை பற்றி தெரியாது. ப்ரோ நீங்கள் முன்னே சொல்லியிருந்தீங்கன்னா நான் அதை கொடுத்துருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நான் எனக்கு என் மனசாட்சிக்கு தொட்டு தெரிஞ்சோ தெரியாமலோ நம்மளுக்கு இன்னொருத்தவங்களுக்கு ஒரு கெடுதல் பண்ணிடக்கூடாதுங்கிறதுல நான் உறுதியாக இருக்கேன். இப்போ இதில் என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். டாக்குமெண்ட் வாங்கி கொடுத்ததுன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஹெல்ப் பண்ணிவிட்டு இவருக்கு விசா நாங்கள் தான் எடுத்து கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி அதை பார்த்து இன்னொரு 10-20 பேர் அவங்ககிட்ட போய் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் யூரோப்புக்கு யாராவது ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுடைய விசா காப்பி மட்டும் போதாது, ஒர்க் பெர்மிட்டை கேளுங்க, அவருடைய பாஸ்போர்ட் காப்பியை கேளுங்க, முடிஞ்ச அளவு அவருடைய கான்டாக்ட் நம்பரையும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உள்ள ப்ராசஸ் பண்ணுறது பெட்டர். ஏன்னா இது வந்து தொழில் பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒருத்தருடைய ஆசையை தூண்டணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேணாலும் பண்ண காத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் அந்த யூடியூபர்ஸ். சரிங்களா? ஸோ தொழில் தெரியும், அவங்க யூரோப்புக்கு வரணும் அப்படின்னா மிக குறைந்த தொழிலில் நம்ம ஒரு கம்பெனி டைரெக்டாக இருக்குங்கிற பட்சத்தில் தான் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுவோம். அவங்க மட்டும் நம்ம தொடர்பு கொள்ளுங்க. மற்ற அந்த வேறு ஹவுஸ் ப்ரோ நான் வேறு எது படிச்சிருக்கேன் எனக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லி வந்து ரொம்ப தொந்தரவு பண்ண வேண்டாம். இது ஃபிட்டர் வெல்டருக்கான வேகன்சி மட்டுமே. வேறு ஏதாவது கிடைக்குது, வேறு ஏதாவது ஒரு கண்ட்ரியில் டைரெக்டான கான்டாக்டில் நம்மளுக்கு கிடைக்குது குறைந்த விலையில்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் பழனித்துறை. எனக்கும் கார்த்தியனாவுக்கான தொடர்பு எப்படி வந்துச்சு, எப்படி போலந்து விசா கிடச்சிச்சு அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன வீடியோ கொஞ்சம் ஸ்பீடாகவே சொல்லிடுறேன். அதாவது 2023 லாஸ்ட்டில் நான் கார்த்தியனோட யூடியூப் சேனலில் ஒரு வேகன்சி பார்க்கேன் ஃபின்லாந்துக்கு. அது முன்னாடி வரை கார்த்தியனா யாருன்னு எனக்கு தெரியாது. அப்போ யூடியூப்பில் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் அவங்க வீடியோ பார்த்துட்டு அவங்களை கான்டாக்ட் பண்ணி அண்ணன் நான் இப்போ கோயத்தில் இருக்கிறேன், கோயத்தில் வந்து கான்டாக்ட் எண்டு நான் ஊருக்கு வர போகிறேன், இந்த வேகன்சி வாய்ப்பு இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்கிறேன். நான் சிவி ஃபார்வர்ட் பண்ணும்போது அவங்க வந்து அது சிப்பியாடல் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க, நீங்கள் ஆயில் அண்ட் கேஸ் வேறு ஏதாவது வந்தால் சொல்கிறேன்னு சொன்னாங்க. அதே மாதிரி அடுத்து ஒரு 2 மாதம் கழிச்சு இன்னொரு வேகன்சி ஒன்று அவங்க சேனலில் ஒன்று போஸ்ட் பண்ணாங்க, அது போகிறதுக்கானது. அதை பார்த்துட்டு மறுபடியும் அவங்கள வந்து கான்டாக்ட் பண்ணும்போது டாக்குமெண்ட்லாம் சென்ட் பண்ணிவிட்டு அவங்க சொன்னாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் சொல்லுங்கள், நம்ம குரூப்பாக மூவ் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொன்னாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் சொல்லும்போது எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஆர்வம் காட்டலை, யாருனே தெரியாத ஆள், தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்க வேண்டாம் பைசா கொடுத்து அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் ஓகே நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி நான் ஒரு 50,000 கொடுத்து என்னோட டாக்குமெண்ட் சென்ட் பண்ணிட்டேன். அவங்க அதே மாதிரி நான் வந்து அதாவது 2023 லாஸ்ட்டில் வீடியோ பார்த்தேன், 2024 பிப்ரவரி மார்ச்சில் டாக்குமெண்ட் சென்ட் பண்ணி பைசா சென்ட் பண்ணேன். அவங்க சொன்ன மாதிரி மேலே எனக்கு சாஃப்ட் காப்பி அனுப்பிட்டாங்க, ஏப்ரல் மேலாம் சாஃப்ட் காப்பி அனுப்பிட்டாங்க. மே எண்டில் ஒரிஜினலே அங்கேருந்து எனக்கு கொரியர் போட்டு விட்டாங்க கார்த்தியனை. அந்த நேரத்தில் இங்கே அதாவது இந்தியாவில் வந்து கிளாஸ் சிஸ்டம் ஸ்டார்ட் ஆகலை. அப்போ விஎஃப்எஸ் ப்ராப்ளம் இருக்குது, அப்பாயின்மெண்ட் ப்ராப்ளம் இருக்குது, நீங்கள் கல் போனால் கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ்க்காகவே நம்ம வந்து சவுதியில் வெல்டரா வேலைக்கு போனோம். அங்கே போய் 2 மாதத்தில் துபாயில் ஒரு ஏஜென்சியை சொல்லி ஃபைல் பண்ணோம், அதாவது எம்பசியில் ரிஜிஸ்டர் பண்ணோம் எங்கள் சவுதியில். அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணோம், சவுதியிலையும் அப்பாயின்மெண்ட் கிடைக்கல. அதுக்கப்புறம் கார்த்தியனாட்ட கேட்டதுக்கு இந்தியாவிலையும் பண்ணுங்க பிரதர், நம்ம கொஞ்சம் ஆப்ஷன் மாதிரி வச்சுக்கிட்டோம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்தியாவிலையும் அந்த துபாய் ஏஜென்சியில் சொல்லி ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் அதாவது 2025 ஜனவரி பிப்ரவரியில் ஒய்ஃபுக்கு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வந்ததுனால ஜாப்பை கன்டினியூ பண்ண முடியல. அதுக்கப்புறம் நம்ம சவுதியிலேருந்து ஜாப்பை ரிசைன் பண்ணிவிட்டு நம்ம ஊருக்கு வந்தாச்சு. இப்போ ஊரில் வந்து மெடிக்கல் ப்ராசஸ் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த மாதம் அதாவது விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு செப்டம்பர் மாதம் எனக்கு இந்த அதாவது அப்பாயின்மெண்ட் வந்துச்சு. நானும் எதிர்பார்க்கவே இல்லை. நானும் அப்பாயின்மெண்ட் வருமா வராதா, இல்லைனா வேறு ஏதாச்சும் கல்ஃபுக்குள்ள ஜாபுக்கு போயிடலாமா அந்த மெடிக்கல் ப்ராசஸ் முடிச்சுட்டு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். எதிர்பார்க்காம விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வந்துச்சு. செப்டம்பர் 4ஆம் தேதி ஃபைல் பண்ண சொல்லி இப்போ செப்டம்பர் 4 சென்னை எம்பசி போயிட்டு நான் ஃபைல் பண்ணேன். என்னோட டாக்குமெண்ட் எல்லாமே மேக்ஸிமம் நான் வெல்டராக தான் சவுதியிலே இருந்தேன், குவைத்திலே இருந்தேன். அவங்க அனுப்புனதுமே வெல்டிங் ஆக்டிவிட்டி தான் அந்த ஒர்க் பர்மிட்டில் இருந்துச்சு. அப்போ என்னோட ப்ராசஸ் எல்லாம் பண்ணேன். எனக்கு வந்து 19ஆம் தேதி அதாவது 17ஆம் தேதி விசா ஸ்டாம்பிங் ஆகி 19ஆம் தேதி என்னோட கைக்கு விசா வந்துருச்சு. இதில் எப்படின்னா ஒர்க் பர்மிட் வாங்கி கொடுத்தது கார்த்தியனா தான், எனக்கு ஃபுல் ஃபாலோ பண்ணது கார்த்தியனா தான். நான் வந்து அந்த அப்ளை பண்ணது மட்டும் துபாய் ஏஜென்சியை வச்சு பண்ணேன். ஏன் பண்ணேன்னா நான் இருந்தது சவுதியில் வந்து ஒரு அவுட்டர் ஏரியாவில் இருந்ததுனால என்னால் என்ன சொல்ல அந்த கம்ப்யூட்டர் சென்டர் ப்ரோசிங் சென்டர் எங்கேயும் போகிறதுக்கான சிச்சுவேஷன் சரி அமையல. நம்ம கார்த்தியனா ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு துபாய் ஏஜென்சியை சொல்லி நம்ம வந்து ஃபைல் மட்டும் அப்ளை பண்ணேன். அதுக்கப்புறம் அவங்க ஃபைல் சப்மிட் பண்ணி கொடுத்தாங்க, விசாவும் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் அவங்க எப்படின்னா அந்த விசா வச்சு அதை வச்சு மார்க்கெட்டிங் பண்ணுற மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ என்ன பேசுனாங்க இப்படி கிடச்சிச்சு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி. அப்போ நான் இந்த ஸ்டோரியை சொல்லும்போது அவங்க எப்படின்னா அந்த கார்த்தியன பேர் இப்படி என் ஃப்ரெண்டு விசா கொடுத்தாங்க அந்த ஸ்டோரியெல்லாம் கட் பண்ணிட்டு அவங்க மூலியமாக விசா கிடைச்ச மாதிரி ஒரு மார்க்கெட்டிங் பண்ணி அவங்க வந்து இப்போ கார்த்தியனா வந்து உண்மையாகவே இந்த டோட்டல் ப்ராசஸ்க்குமே 1.5 லட்சம் வாங்கினாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு 50,000, அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணி கைக்கு வந்தப்பறம் ஒரு 50,000, இப்போ விசா கிடைச்சதுக்கப்புறம் ஒரு 50,000. இந்த 50,000 கூட இன்னும் சென்ட் பண்ணலை இன்னொரு வரைக்கும். இதுதான் கார்த்தியனா வாங்குற டோட்டல் ஃபீஸு. இது கார்த்தியனோட விளம்பரத்துக்காகலாம் சொல்லலை. ஆனால் எங்கள் ஊர்லேயே வந்து யூரோப்புக்கு 8 லட்சம் 9 லட்சம் கட்டி போனவங்க இருக்கிறாங்க என்னோட ரிலேட்டிவ். குறைஞ்சபட்சம் எவ்வளோ ஒரு ஏஜெண்டாக இருந்தாலும் ஒரு 5 to 6 லட்சம் செலவாகிட்டு இருக்கு. இப்போ கார்த்தியனோட மோட்டிவ் என்னன்னா அதர் ஸ்டேட்டை விட நம்ம ஸ்டேட்டுக்காரங்களையும் கம்மியான பைசாவில் எப்படியாவது கொண்டு வந்துடணுங்கிற ஒரு முயற்சியில் அவர் ஈடுபடுறாரு. அந்த முயற்சிக்கு கண்டிப்பாக நானும் போனதுக்கப்புறம் அவர் கூட துணையாக இருப்பேன். இந்த மாதிரி ஆள் இருக்கிறாங்க நம்ம ஆளுங்களும் தயவு செய்து என்ன சொல்ல ப்ராப்பராக அந்த இப்போ அவங்க ஒரு வேகன்சி போடுறாங்கன்னா அதே வேகன்சியில் அதே இதில் ஸ்கில் இருக்கிறவங்க அவங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. முக்கியமான காரணம் பொறுமையாக இருக்க தயவு செய்து. என்ன சொல்ல ப்ராசஸ் ஈஸி தான், ஆனால் அதுக்கான டைமிங் தான் ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா நம்ம ஒர்க் வீடியோ அனுப்புகிறோம், அவங்க ஒர்க் பர்மிட் கொடுக்குறாங்க, நம்ம விஎஃப்எஸ்ல ஃபைல் சப்மிட் பண்ணுறோம், அவங்க வந்து விசா கிடைக்கா இல்லையான்னு சொல்கிறாங்க. ப்ராசஸ் சிம்பிள், ஆனால் அதுக்கான டைமிங் இப்போ கார்த்தியனை கான்டாக்ட் பண்ணி கிட்டத்தட்ட 1.25 வருஷத்துலேருந்து 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் எனக்கு விசா கிடச்சிருக்கு.
அதனால நம்ம ஆளுங்க எல்லாரும் பொறுமையாக இருங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் விசா கிடைக்கும். வேற என்ன சொல்லன்னு தெரியல. அடுத்து நான் கார்த்தியனை கூட போய் போலந்து போனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அவர் கூட நம்ம ஆளுங்களை எவ்வளோ கம்மியான செலவில் கொண்டு வரதுக்கான முயற்சியில் அவர் ஈடுபடுறாரோ அவருக்கு உறுதுணையாக கண்டிப்பாக இருப்பேன். என்ன கார்த்தியனுக்கு அதாவது நான் பைசா கட்டும்போது கார்த்தியனை பேச கூட பார்த்ததில்லை. அதாவது கார்த்தியனை வீடியோ போடுறது கூட பேச காட்டாமல் தான் அப்போ வீடியோ போட்டிருந்தாங்க. இப்போ தான் கார்த்தியனை பேச காட்டி வீடியோ போடுறாங்க. அதனால அவர் முகத்தை பார்க்காத முன்னாடியே நான் வந்து அவரை ட்ரஸ்ட் பண்ணேன். அந்த ட்ரஸ்ட்டுக்கு அந்த நம்பிக்கை கிடைச்ச பலன் தான் இன்னைக்கு என்கிட்ட எனக்கு கிடைச்சிருக்க அந்த விசா. அடுத்து என்ன சொல்லன்னு தெரியல. ரொம்ப நன்றி. அப்புறம் இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் நான் கூட ஷேர் பண்ண மறந்துட்டேன். ஒன்றும் இல்லை, அவர் கடைசியாக விசா வாங்கினதுக்கப்புறம் தான் அவர் வீட்டில் இந்த மாதிரி யூடியூப் சேனலில் போட்டு காட்டிட்டு இவர் தான் நம்மளுக்கு விசா எடுத்து கொடுத்தாரு அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. அதுக்கு அவங்க இவர் முன்ன தெரியுமா உனக்கு ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி கேட்டப்போ இல்லைம்மா இவரை நான் சமூக வலைதளங்களில் தான் பார்த்தேன், அதுலேருந்து தான் நான் அவர்கிட்ட அப்ரோச் பண்ணேன் அப்படின்னு கேட்குறப்ப எப்பட்றா யாருன்னே தெரியாத ஒருத்தர்கிட்ட போய் பேசியிருக்கேன், அமௌண்ட் கொடுத்துருக்க, விசாவும் வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மை தான். இதை வந்து நிறைய பேர் ஏற்றுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாத அளவுக்கு இங்கே ஏமாற்று வேலைகள் நிறையாவே நடக்குது. ப்ரொஃபஷனல் ஸ்கில்டாக இருந்தீங்க, உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு எலிஜிபிள் இருக்குது, நம்ம இங்கே ஒரு டேரக்ட் கம்பெனிலேருந்து எடுத்து கொடுக்குறோம், நிறைய பேருக்கு விசா கிடைக்கிறதுக்கு பாசிபிள் இருக்குது. ஸோ அதனால் நம்பி அதாவது ஒரு சந்தேகப்படலாம், டவுட்டு போடலாம். நம்ம ஆளுங்க என்னென்னா போய் காசு பணம் மட்டுமே குறியாக இருக்கிறவங்களுக்கு கொண்டே பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்துடுறாங்க. உண்மையிலே இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறவங்கள தான் ரொம்ப டெஸ்ட் பண்ணுறாங்க. காசை வாங்கிட்டு ஏமாற்றிடுவாங்களா ஓடிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இதை நாங்கள் பிஸ்னஸ் நோக்கத்துக்காக பண்ணோம் அப்படின்னா இவர் ஒருத்தர்கிட்ட நாங்கள் ஒரு 4 லட்ச ரூபா வாங்கிட்டு இந்த நான் வேலையாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஒரு 6 மாதத்துக்கு ஒரு ஆள் அனுப்பினாலே நான் வேலை பார்க்குற சம்பளத்தை நான் இதில் எடுத்துட முடியும். எங்களுக்கு அது பெருசு கிடையாது. பணம் இங்கே நான் வேலை பார்க்குறேன், அதுக்கான சம்பளங்கள் ஊதியங்கள் எனக்கு கிடைக்குது. இருந்தாலும் இது நம்மளுக்கு தெரிஞ்ச அனுபவத்தை வச்சு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னா அதை நம்ம ஆட்களுக்கு கொண்டே சேர்க்கிறது அப்படிங்கிறது என்னுடைய பொறுப்பாக எடுத்துக்கிறேன், என்னுடைய கடமையான எடுத்துருக்கேன். ஸோ அதனால் முன்ன பின்ன தெரியாத ஆள் அப்படின்னு சொல்லி ஏன்னா ஏமாத்துறவனும் ஒரே வார்த்தையை தான் சொல்கிறான், உண்மையாக பண்ணுறவங்களும் ஒரே வார்த்தையை தான் சொல்கிறான். ஸோ நல்லது எது கெட்டது எது யார் உங்கள் நல்லதுக்கு சொல்கிறா அப்படிங்கிறத பிரித்து பார்க்க கற்றுக்கோங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ரொஃபஷனலாக இருக்கிறவங்க தாராளமாக நீங்கள் இதில் பொழுதுக்கு அப்ளை பண்ணலாம். இப்போ புது ரூல்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கிறதுனால வித்தின் 6 மந்த்துக்குள்ளே உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதுக்கு பாசிபிள் இருக்குது. இந்த கம்பெனி டாக்குமெண்ட்டுக்கு விசாவும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா 6 to 8 மந்த் கண்டிப்பாக நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அப்பாயின்மெண்ட் எப்போ வேணாலும் கிடைக்கலாம். பட் டிசிஷனை கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கலாம் 6 மாதத்துக்குள்ள அப்படின்னு என்னுடைய அனுபவத்தில். இப்போ புது ரூல்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகிருக்கு. புது ஒர்க் பெர்மிட்டுக்கு வித்தின் 6 மந்த்துக்குள்ளே உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கணும், விசாவும் ஸ்கில்டாக இருக்கிற பட்சத்தில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஸ்கில்டு இருக்கிற பீப்புள் ஃபிட்டர் வெல்டர் பயன்படுத்திக்கோங்க. நான் முன்னே சொல்லிட்டேன், இது தொழில் நோக்கத்துக்காக நாங்கள் பண்ணலை, ஜஸ்ட் ஒரு உதவி மாதிரி தான் பண்ணுறோம். எலிஜிபிள் இருக்கிறவங்க அவங்களுடைய சர்டிஃபிகேட், எஜுகேஷனு, எக்ஸ்பீரியன்ஸு, அந்த ஃபிட்டர் ரிலேட்டடாக படித்தது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஒரு பிடிஎஃபாக போட்டுருங்க. அவங்களுடைய சிவி ஈரோபாஸ் சிவி மெத்தட் வச்சுக்கோங்க. என்னென்ன டாக்குமெண்ட் இருக்கோ எல்லாத்தையும் எனக்கு ஃபஸ்ட்டு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். கம்பெனிக்கு அனுப்பணும் அப்படின்னா அவங்க வெல்டிங் இன்ஸ்பெக்டர்னு ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்களுக்கு உங்கள் சர்டிஃபிகேட்லாம் அனுப்பிச்சு இதெல்லாம் எலிஜிபிள் இருக்காரா அப்படிங்கிறதெல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்க ஓகே அப்படின்னா மட்டும்தான் உங்கள்கிட்ட கேட்பாங்க. அவர் வந்து எலிஜிபிள் இருக்காரு, 1 வீக்லேருந்து 2 வீக்ஸ் ஆகுது, கண்டிப்பாக டைம் எடுத்துக்கும் அவங்க பார்த்து செக் பண்ணி சொல்கிறதுக்கு. உண்மையிலே எலிஜிபிள் இருக்கிறவங்க மட்டும் தயவுசெய்து டாக்குமெண்ட் அனுப்புங்க. ஏன்னா இந்த ஷார்ட்ஸை பார்த்துட்டு ஒருத்தர் வந்து டாக்குமெண்ட் அனுப்பிச்சிருந்தாரு, கம்பெனியில் அனுப்பிச்சிருந்தா ஓகே சொல்லிட்டாங்க. இப்போ நீங்கள் பண்ணுறீங்களா ப்ரோ அப்படின்னா பிரதர் என்ன சொந்தக்காரர் இருக்காரு, என் அண்ணன் இருக்கார், அவர்கிட்ட போய் பேசுகிறீங்களா அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காரு. உங்களை நான் கட்டாயப்படுத்தி நான் கூப்பிடவே கிடையாது. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த பேமெண்ட்டுக்கு இந்த மாதிரி ஒருத்தர் வந்திருக்கிறாரு, உங்களை நான் கட்டாயப்படுத்தவே இல்லை. நீங்கள் போகணும் போலந்துக்கு கம்மியான காசில் போகணும் அப்படின்னா மட்டும் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். ஏன்னா நம்மளுடைய நேரம் அந்த கம்பெனியோட ஹெச்ஆரோட நேரத்தெல்லாம் நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். போகணும் இந்த அமௌண்ட்டில் ஓகே அப்படின்னா அந்த டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் 6 மாதமாவது கண்டிப்பாக வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் வந்தால் போதும். ஏன்னா இங்கே எத்தனை குவான்டிட்டி வரணும்னு அவசியம் இல்லை. எனக்கு குவாலிட்டியான ஒர்க் தான் பிடிக்கும். ஒரு ஆள் 2 ஆளுனாலும் தரமாக நான் பண்ணி கொடுக்கணும். அதுதான் என்னுடைய விருப்பம். கைண்ட்லி சப்போர்ட், எனக்கு இது சப்போர்ட் பண்ணு. நன்றி.